காடுகளின் துப்புரவாளர்கள் யார் அப்படின்னா வந்து முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா பிணந்தின்னி கழுகுகள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வல்ச்சர்ஸ் அப்படிம்பாங்க. பிணந்தின்னி கழுகுகள். ஆனால் அதுக்கு அழகான பேர் இருக்குது. சங்க தமிழில் அதுக்கு அழகான பேர் இருக்குது. பாரு கழுகுகள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சங்க தமிழில் பேர் இருக்குது. அந்த கழுகை பற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன தகவல் பார்க்க போகிறோம். இந்த பாரு கழுகுகள் வந்து முதல்ல எண்ணிக்கையில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ ஏன் அழியும் பட்டியல் இருக்குது அப்படிக்கான காரணங்கள் வந்து இந்த தகவல் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9 வகையான பாரு கழுகுகள் வந்து இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு 4 வகைகள் இருக்குது. இந்த 4 வகைகள் ஒன்று வந்து வெண்முதுகு பாரு கழுகுன்றாங்க. அந்த முதுகில் வெள்ளையாக இருக்கும். அப்புறம் வந்து செந்நிற முகம் கொண்ட ஒரு பாரு கழுகுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மூஞ்சியில் சிவப்பாக இருக்கும். அது ஒரு வகை தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, கழுத்து பகுதியில் என்னன்னா கருப்பு நிறம் கொண்ட ஒரு டைப்பு. அடுத்து 4வது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், சிவப்பு முகம் கொண்ட ஒரு கழுகுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 4வதுல மஞ்சள் முகம் கொண்ட, அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த முகம். இப்படி ஒரு 4 வகை இருக்குது. ஒன்று வெண்முதுகு பாரு கழுகுகள், 1. 2வது கருப்பு நிற கழுத்து பாரு கழுகுகள், 3வது செந்நிறம் கொண்ட முகம் கொண்ட ஒரு பாரு, 4வது மஞ்சள் நிறம் கொண்ட முகம் கொண்ட ஒரு பாரு. இப்படி 4 வகைகள் இருக்குது. இந்த 4ம் தமிழ்நாட்டில் உள்ளது. முதல்ல ஒரு 9 சொன்னோம்ல, அது வந்து இந்திய பகுதியில் காணப்படக்கூடியது. இந்த 4லையும் அந்த அதிகமாக காணப்படக்கூடிய இடங்கள் பார்த்தா அப்படின்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தெரியுமா? கேப்டன் பிரபாகரன் படத்தில் சந்தனகடத்தை வீரப்பன் வந்து ஒரு பயங்கர ஒரு காடுகள் சொல்லுவாங்க அப்படின்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு. அப்புறம் வந்து முதுமலை புலிகள் சரணாலயம், முதுமலை புலிகள் சரணாலயம் பகுதிகளில், இந்த பவானி சாகர் அணைக்கட்டு அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கழுகு தான் அந்த பாரு கழுகு. அது வந்து முன்னாடி வந்து அதிக சென்னையில் இந்த குரோம்பேட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த குரோம்பேட் ஏரியாவில் என்னன்னா, அதாவது 50-52 காலகட்டங்களில் அதிகமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய காகங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்த ஒரு இனம் தான் பாரு கழுகு. ஏன் அங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னா, அந்த குரோம்பேட் பகுதியில் தோல் தொழிற்சாலைன்னு ஒன்று இருக்குது. தோல் தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் இருக்கும் இல்லையா, அந்த கழிவுகளை திங்கிறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த கூட்டமாக போடும். அதனால முதல்ல ஹெட்டிங் சொன்னேன், துப்புரவாளர்கள், காடுகளின் துப்புரவாளர்கள்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த தோல் கம்மியில் வரக்கூடிய என்ன பண்ணுவோம், அந்த கழிவுகளை அந்த என்னது இந்த பாரு வகையான